திருச்சிற்றம்பலம் என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் ஃபீல் குட் ராம்-காம் மூவி தட் எவர் ப்ரொடியூசர் தான் நான் சொல்லுவேன். இப்போ தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் மூவிஸுக்கும் சர்வைவல் ட்ராமாஸுக்கும் லார்ஜர் தன் லைஃப் ஸ்டோரிஸுக்கும் தான் பெரிய மார்க்கெட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே இந்த படம் இப்போ ஒரு 100+ க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஏங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் ஒன்றும் பெரிய கிரிட்டிக் கிடையாது, ஒரு சினிமா அனலிஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மூவி பஃப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது காரணம் ஒரு 3 மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். அதில் நம்பர் 1 ஆப்வியஸ்லி மித்ரன் ஜவஹரோட ரொம்ப கேஷுவலான ரைட்டிங்கும் அதை விட ரொம்ப கேஷுவலான மேக்கிங்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஸ்டோரியில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பை நம்ம கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு கேஷுவலாக ரைட்டும் பண்ணியிருப்பாங்க, அதே சமயம் அதோட கேஷுவலாக அது மேக்கிங்கும் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸஸ் தான் சொல்லி ஆகணும். தனுஷ் சார் ஆகட்டும், நித்யா மேனன் மேம் ஆகட்டும், பாரதி ராஜா சார் ஆகட்டும், நம்ம பிரகாஷ் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மோர் இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர்ஸாகவே நம்ம அவங்கள ஒரு 80% நம்ப முடிஞ்சு. நான் ஏன் 80 சொல்கிறேன்னா, ஒரு டெபியூ ஆக்டரோ இல்லை ஒரு அப்கமிங் ஆக்டரோ ஒரு கேரக்டரை ரொம்ப இன்டென்ஸாக பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக நம்பிடலாம். ஆனால் இப்போ நான் சொல்லியிருந்த எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ், நிறைய வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களோட ஏதோ ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரில் நமக்கு ரெசம்பிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அது வராமல் ஒரு 80% பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் ஒரு ஆக்டரோட விக்ட்ரி நான் நினைக்கிறேன். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் தான் சொல்லி ஆகணும். நீங்கள் நிறையா கிரிட்டிக்ஸ் இதை சொல்லி கேட்டிருப்பீங்க. எந்த ஒரு ராம்காம் மூவிக்கும் ஒரு லவ் மூவிக்கும் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மூவிஸுக்குமே மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த ஜான்ரா மூவிஸுக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் அனிருத் ரொம்ப சோல்ஃபுல்லான மியூசிக்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அனிருத் இந்த மாதிரி மியூசிக்லாம் போடுவாரா அப்படிங்கிற லெவலுக்கு மியூசிக்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த ஆல்பம்ஸில் வந்த எல்லா சாங்ஸுமே ரொம்ப ஹிட் ஆச்சு. அதுலேயும் ரீல்ஸ்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. ரீல்ஸில் நிறையா ஹூக்ஸ்லாம் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணி அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாகவே மாறிச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் ரொம்ப ஒரு பெரிய ப்ரமோஷன் ஃபேக்டராகவும் மாறிச்சு. அதுவும் இந்த படத்தோட இவ்வளோ பெரிய கலெக்ஷனுக்கு ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த படத்தில் தாய் கிழவி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மேகம் கருக்காது, அப்புறம் இந்த லைஃப் ஆஃப் படம்னு ஒரு சாங் வரும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான சாங் எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த சாங் தான் பிடிக்கும். இந்த சாங்கை தனியாக ஆடியோ மட்டும் கேட்கறத விட இதோட விஷுவல்ஸோட பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாங். டு கன்க்ளூட் திஸ் வீடியோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்ஷன், லார்ஜர் தன் லைஃப், சர்வைவல் ட்ராமா இந்த ஜான்ராஸுக்கு தான் இப்போ பெருசாக மார்க்கெட் இருக்குன்னு எல்லாருமே இதே மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக சேச்சுரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி மூவிஸ் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு நியூ வெரைட்டி நமக்கு கிடைக்கும். இது என்னோட ஒரு ஒப்பீனியன், ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன். ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி நன்றி. எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ பார்க்குறதே நிறைய பேர் இல்லை, கம்மி பேர் தான். அதுலேயும் ரொம்ப பேர் ஃபஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.